லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், தொடர்ச்சியான பயிற்சிகள் வழியாக நியூரல் பிளாஸ்டிசிட்டியை டெவலப் பண்ணி பிரெயினோட ஃபங்க்ஷனல் ரெக்கவரியை அட்டைன் பண்ண முடியும். ஆனால் இந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது பிரெயின் எபிலிட்டி டு லேர்ன் சம்திங். இது எப்படி லேர்ன் பண்ணிக்குது? அது புது புதிய கனெக்ஷன்ஸை உருவாக்கி அது வழியா லேர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு பிரெயின் புதுசா கனெக்ஷன்ஸ் உருவாக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் வழியா அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அது என்ன மாதிரியான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இதை நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு திரும்ப நம்ம அதை ஞாபகப்படுத்தி அந்த லாங்குவேஜை நம்மளால பேச முடியுது. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களையும். புதுசா ஒரு கேம் விளையாட கத்துக்கிறது, புதுசா படிக்கும் போது அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணுது, இது எல்லாமே இந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டி வழியா தான் நம்மளுக்கு நடக்குது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு இது எப்படி உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ரத்த குழாயில ஏற்பட அடைப்புனால பிரெயின்ல ஒரு சில செல்ஸ் இறந்து போயிடுது. அந்த இறந்து போன செல்ஸ் செய்ய வேண்டிய வேலையை இந்த மீதி இருக்கிற செல்ஸ் செய்யணும். இதை எப்படி செய்ய கத்துக்கும்? அதை ரிப்பீட்டடா நம்ம செய்யும் போது இந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டி அங்க ஒர்க் ஆகி புதுசா கனெக்ஷன்ஸ் டெவலப் பண்றது மூலயமா பிரெயின் எஃபிஷியண்டா மறந்து போன இல்ல அதை செய்யாம இருந்த ஃபங்க்ஷன்ஸை செய்ய ஆரம்பிக்குது. இதை எஃபெக்டிவா நம்ம எப்படி செய்ய முடியும்னா, பிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் வழியா நம்ம ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறது, புதுசா டாஸ்கை இந்த நம்மளோட செயலிழந்த கைகளை வச்சு செய்ய வைக்கிறது, இந்த கால்கள் மூலமா செய்ய வைக்கிறது, ரிப்பீட்டடா நடக்கிறது, இந்த மாதிரி பயிற்சிகள் வழியா நம்ம நியூரல் பிளாஸ்டிசிட்டியை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ நியூரல் பிளாஸ்டிசிட்டி நம்மளோட ஓவரால் ஃபங்க்ஷனல் ரெக்கவரிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது.